வணக்கம் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், ஓகேவா? இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு அண்ணன் என் பதவி எடுத்து 2 வாரம் ஆயிடுச்சுங்க. எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், அவர் அந்த டாஸ்மாக் மூணு விஷயம் எனக்கு ரொம்பவே பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கிட்டத்தட்ட எங்கள் ஊர்லேயே ஒரு 12-15 வருஷமா ஒரு டாஸ்மாக் ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை மூடணும்னு எவ்வளோ பேர் மனு கொடுத்துருக்காங்க, போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஏன் லாஸ்ட் டிஎம்கே பீரியடில் கூட எங்கள் ஊர் சைடில் இருந்து டிவிகே கட்சிக்காரங்க போராட்டம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அப்ப எல்லாம் நடக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு அண்ணா வந்தோடனே நடந்தது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. 2வது விஷயம், டிவிகே மெஜாரிட்டியில ஜெயிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த தயவு செஞ்சு குத்தி காட்டாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 தொகுதியில 1000 ஓட்டு கம்மியா வாங்கினாலதான் ஒரு 100 அளவுல உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, டிஎம்கே எதிர்கட்சி சட்டசபைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல வலுவான ஒரு பாயிண்ட் முன்ன வச்சு அவங்க மக்கள் மனதில் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காங்க. எப்படி தெரியுங்களா? இது ஒரு அரசியல் ஒரு வியூகம் தான், திமுகவோட ஒரு வீகம். அவர் என்ன சொன்னாரு, நாங்கள் அவங்க ஆட்சிக்கு இடையூறு பண்ண மாட்டோம்னாங்க. ஆனால் அட் த சேம் டைம் 6 மாதம் நாங்கள் பார்ப்போம்னு இருக்காங்க. ஸோ 6 மாதம் கழிச்சு என்ன ஆகும்? எதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்? ஸோ அவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. நான் ஏன் திமுக சட்டசபைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லலாம். அவங்க மட்டும் அந்த ஆதரவு தெரிவிக்கலைன்னா மக்கள் வெறுப்படைஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க தெரிவிச்சனால மக்கள் மனசுல ஏதோ ஒரு இடத்துல திமுக இன்னமும் ஒரு ஓரமா இருக்காங்க. இந்த 5 வருஷம் ஆட்சியை பார்த்துட்டு எப்படி வேணா மாறும். விஜய் ஒழுங்கா ஆட்சி பண்ணலைன்னா கண்டிப்பா அப்படியே மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த நிலைமை போகாதுன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஃபைனலா ஒரு பாயிண்ட் சொல்றேன். விஜய் நான் ஜெயிச்சனால ஒரு இளைஞனா என்னால எதை வேணா செய்ய முடியுன்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன் சொல்றேன்னா, நேத்து வரைக்கும் அவரு ராஜமோகன்றவர் ஒரு டிவி ஷோ ஆங்கர், யூடியூபர். ஆனா இன்னைக்கு அவர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஒரு மனுஷன் எந்த நிமிஷம் எப்படி வாழ்க்கை மாறுனே தெரியாதுன்ற ஒரு எடுத்துக்காட்டை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ இதுக்கு மேலே யங்ஸ்டர்ஸ் எங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? ஸோ நேற்று வரைக்கும் ஒருத்தர் ஆங்கர், இன்னைக்கு மினிஸ்டர்னா கண்டிப்பாக எங்களாலேயும் முடியும், நம்மளாலேயும் முடியுன்ற ஒரு நம்பிக்கையை ஒரு இளைஞர்களுக்கு அவருக்கு கொண்டு வந்திருக்காரு. நல்ல ஒரு மோட்டிவேஷன் எனக்குள்ளே வந்திருக்கு. கண்டிப்பாக என்னாலேயும் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் அப்படின்றத உண்மையாலுமே விஜய் நான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் அவருக்கான டைமை கொடுத்து, அவருக்கான ஸ்பேஸ் கொடுத்து வெயிட் பண்ணி பாருங்கன்றதை சொல்லிவிட்டு இந்த குட் ஃபுல் சேனலை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.